ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 24 வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபைனல் வீடியோ அந்த சீரீஸ்ல, சரிங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a straight line is draw from B2 to H2, B2லேருந்து H2க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணக்கப்புறம் 3 components are obtained in the each of 2 parts. 2 parts இது, சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட்னு எடுத்துக்கிட்டா செகண்ட் பார்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட் இருக்கு, மேலேயும் 3 காம்பனன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா இருக்கு. among these 3 component which is the largest number that appear 2 times. இதுல இந்த 3 பார்ட் இருக்கு இல்லையா, இதுல எது லார்ஜஸ்ட் நம்பரோ அது 2 times அப்பியர் ஆயிருக்குமா. 5 தான் இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பர். அதை செக் பண்ணுங்க, 2 times இருக்கானா? ஆமா, 5 வந்து 2 times இருக்கு. ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் செக் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா லார்ஜஸ்ட் நம்பர் 5, லார்ஜஸ்ட் நம்பர் தான் 2 times அப்பியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த லார்ஜஸ்ட் நம்பர் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் 5. இந்த கொஸ்டின் பாருங்க. draw a triangle by joining C5 D2 M5. சரிங்களா? இப்போ வந்து ட்ரையாங்கிள் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணக்கப்புறம் வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த நம்பர் ஆப்போசிட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ் D2, இதோட ஆப்போசிட்ன்றது K4. ஸோ 4ஓட ஸ்கொயர் ரூட்ன்றது 2. நம்மளுக்கான ஆன்சர் 2. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் மூவ் டுவர்ட்ஸ் சவுத் த்ரூ வெஸ்ட். வெஸ்ட் டைரக்ஷன்ல சவுத் வர சொல்லியிருக்காங்க, சரிங்களா? வந்தக்கப்புறம் மிடில் லெட்டர் இந்த பார்ட், இந்த லெட்டர்ல இந்த பார்ட்ல மிடில் லெட்டர் B2, சரிங்களா? அதோட ஆப்போசிட்டுக்கு செகண்ட், அதாவது ஆப்போசிட்ல செகண்ட் போது இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இதோட ஸ்கொயர் ரூட் என்ன கேட்டிருக்காங்க. வாட் வில் பி த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த செகண்ட் லெட்டர் டு த ரைட் ஆஃப் த லெட்டர். இந்த லெட்டரோட செகண்ட், இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 4ஓட ஸ்கொயர் ரூட் 2. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்சேஞ்ச் D2 by C5. D2 by C5 A1 by G3, சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் நம்ம லாஸ்டா பார்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த லெட்டர் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். therefore mutual exchange N by north by east and south by west. what is the value of the in front of west? வெஸ்டோட வேல்யூ என்ன கேட்கறாங்க. அப்ப சவுத்தும் ஈஸ்டும் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சவுத்து, இந்த இடத்துல வெஸ்டா. வெஸ்ட்டுக்கு இன்ஃப்ரண்ட்னும் போது ஃப்ரண்ட்ல பார்க்கணும், சரிங்களா? ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? G3. இப்போ G3 எதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்? G3 by A1. A1ஓட எக்ஸ்சேஞ்ச் பண்ணா இந்த இடத்துல G3யும் மேல A1 கீழே வந்துருமா? அப்ப வெஸ்ட்டுக்கு இன்ஃப்ரண்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா A1 இருக்கா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 1. இந்த கொஸ்டின் பாருங்க. draw a rhombus by joining point of C5 D2 M5 K4. what is the square root of the sum of the 4 numbers of the corners of the rhombus? corners of the rhombusனாலே ஜாயின் பண்ற இடம் தான். ஸோ இதெல்லாமே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஜாயின் பண்ண எவ்வளோ வருது? 916 வருது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்னது? 4ஆ? ஸோ நமக்கு ஆன்சர் 4. இந்த கொஸ்டின் பாருங்க. shift the letters of all the component of the entire clock by 2 places. letters சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ A1 இங்க இருக்குன்னா 2 placesனும் போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா A2ன்னு போடுவேன், சரிங்களா? ஏன்னா 2 பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஏவை, லெட்டர்ஸ் மட்டும். இன் clockwise direction. now start from M4. M4னா இங்க இருக்கு. M4 வந்து எங்க வரும்? M இங்க வரும். ஸோ M4 இங்க. and move to the 4th place anti clockwise direction from M4, சரிங்களா? ஃப்ரம் M4. அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4. வாட் வில் பி த வேல்யூ யூ கெட் அட் த ஃபைனல் பொசிஷன்? ஃபைனல் பொசிஷன்ல என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 1. இந்த கொஸ்டின் பாருங்க. in this entire clock table in front of which direction is the smallest number located? எந்த டைரக்ஷனுக்கு இன்ஃப்ரண்ட்ல ஸ்மாலஸ்ட் லொக்கேட்டர் இருக்குன்னா நார்த் டைரக்ஷனுக்கு இன்ஃப்ரண்ட்ல தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் வாட் இஸ் த 4th நம்பர் while மூவிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் தட் டைரக்ஷன்? அதுல இருந்து 4th நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரம் போட்டிருக்கனால 1, 2,
3 4 சரிங்களா? அப்ப நமக்கு ஆன்சர் 4. இப்போ இந்த क्वेश्चन பாருங்க, if A1 is exchanged with H2, A1 H2 சரிங்களா? B2 is exchanged with G3, அப்ப G3 சாரி இங்க G3 இங்க B2 ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா then the answer will be the third digit to the right from the digit which is in the direction facing the smallest digit. அதாவது ஸ்மாலஸ்ட் டிஜிட் ஃபேஸ் பண்ணிருக்கு இல்லையா, அந்த டிஜிட்ல இருந்து டேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் டிஜிட் எது? A1 தான் ஸ்மாலஸ்ட். அதுல இருந்து ரைட் தேர்ட் டிஜிட் ஃப்ரம் அந்த டிஜிட்ல இருந்து ஃப்ரம்ல இருந்து கனெக்ட் பண்ணணும். 1 2 3 ரைட் தேர்ட் டிஜிட் யாரு? B2. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இந்த கொஸ்டின் பாருங்க, இஃப் n இஸ் ரீப்ளேஸ்ட் பை W, அதாவது நார்த் வந்து ரீப்ளேஸ் பண்ணதான். இந்த இடத்துல வெஸ்ட் நார்த், ஈஸ்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை சவுத், ஈஸ்ட் சவுத், அண்ட் B2 இஸ் ரீப்ளேஸ்ட் பை M5. இங்க M5 அப்படின்னா இங்க B2. then what will be the third digit to the right from the digit facing east? ஈஸ்ட்ல இருந்து தேர்ட் ரைட் 1 2 3 சரிங்களா? தேர்ட் ரைட். the digit facing east from the digit facing east right third சரிங்களா? from the digit facing east right third. ஈஸ்ட் எது? இது சாரி ஈஸ்ட் டைரக்ஷன் நம்ம வந்து மாத்திட்டோம் இல்லையா, மாத்தினதை கன்சிடர் பண்ணல பாருங்க. ஈஸ்ட் டைரக்ஷன்றது இங்க சவுத்துட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா டைரக்ஷனை. அப்போ வந்து 1 2 3. ஸோ இதுல வேல்யூ என்ன இருக்கு? 5 இருக்கா? உங்களுக்கான ஆன்சரும் 5. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் நார்த் பை வெஸ்ட், அதாவது நார்த்தை வந்து வெஸ்ட்னு சொல்லி மார்க் பண்ணணும் சரிங்களா? நார்த்தை வந்து வெஸ்ட்னு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டீங்கன்னா வெஸ்ட் பை சவுத், வெஸ்ட்டை வந்து சவுத்னு மார்க் பண்ணணும். சவுத் பை ஈஸ்ட், சவுத் வந்து ஈஸ்ட்னும், ஈஸ்ட் பை நார்த், ஈஸ்ட் வந்து நார்த்னு மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணீங்கன்னா விச் லெட்டர் இண்டிகேட் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல யார் இண்டிகேட் பண்றா பார்த்தீங்கன்னா 5. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து 5 இருக்கும். இங்க வந்து 4 கொடுத்துருக்காங்க. இது என்ன எதுன்னு தெரியல. மேபி ஆப்ஷன் வந்து ராங்கா மார்க் பண்ணியிருப்பாங்க என்னன்னு தெரியல. இல்லை நான் ஏதோ சால்வ் பண்ற தப்பா சால்வ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா? கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, in this complete clock table what is the third number to the right from the letter that is opposite to the letter which comes after moving 405 degree to the right from the direction in which the largest letter is facing? ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாரி கொடுத்துருக்காங்க. கடைசியில இருந்து பொறுமையா வாங்க. which is the largest letter is facing, largest letter வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறது in which direction? லார்ஜஸ்ட் லெட்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லார்ஜஸ்ட் லெட்டர் தான். 5ம் இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. லார்ஜஸ்ட் லெட்டர் சாரி லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்துட்டோம். லார்ஜஸ்ட் லெட்டர்னு பார்த்தீங்கன்னா M தான் லார்ஜஸ்ட் லெட்டர் சரிங்களா? ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஃப்ரம் தட் 405 டிகிரி ரைட்டை சுற்றணும். 405னா 360 டிகிரினா அகைன் நம்ம M5கே வந்துடும். அதுக்கடுத்து ஒரு 45 போது நம்ம வந்து H2ல இருப்போமா, அதுல இருந்து ஆப்போசிட் லெட்டர் சரிங்களா? அதோட ஆப்போசிட் லெட்டர், அதுக்கு ஆப்போசிட் லெட்டர் யாரு? B2. B2 தான் அதுக்கு ஆப்போசிட் லெட்டர். அதோட தேர்ட் ரைட், அதோட தேர்ட் ரைட் லெட்டர் சரிங்களா? ஃப்ரம் த லெட்டர்ல இருந்து தேர்ட் ரைட் என்னமோ 1 2 3 சரிங்களா? தேர்ட் ரைட் யாரு? 1 இருக்கு. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் 1. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் K4 with D2
K4 with D2 and C5 with M5. Swap north with south, east with west. அதாவது சவுத்து, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஸ்வாப்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றதா அப்படி சொல்லியிருக்காங்க. சொல்றீங்களா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த காம்போனன்ட் ஆட் நார்த் வெஸ்ட்? நார்த் வெஸ்ட்ல யார் இருக்கா? 4 இருக்கா? ஆனா நம்ம K4 வந்து எதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க? D2 ஓட எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க K4, இங்க D2. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 2. இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் தேர் இஸ் ஏ ஆட் நம்பர் பிரசன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் K4, K4க்கு இன்ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? D2 ஈவன் நம்பர்ல. ஸோ அந்த சென்டென்ஸ் விட்டுட்டு இஃப் இட் இஸ் நாட் ஸோ த ஆன்சர் will be the number which is the square root of the sum of the number in the either side of G3. G3 இங்க இருக்கு இல்லையா? அதோட sum of the either side. either sideனா பக்கத்துல. இதோட sumன்றது என்ன? 9. இதோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆன்சர் வந்து 3. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. draw a horizontal line between B2 and H2. horizontal line வந்து draw பண்ண சொல்லியிருக்காங்க. What is the difference between the two numbers if the first number is the largest from the first part? அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றது மேல, செகண்ட் பார்ட்ன்றது கீழே. இதோட லார்ஜஸ்ட் நம்பர், சரிங்களா? அண்ட் த செகண்ட் நம்பர் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ரம் த செகண்ட் பார்ட். ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? இதுல 3. இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5க்கு 3க்கு டிஃபரன்ஸ் என்ன? 2ஆ? அதான் நமக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்களேன். மேக் ஏ ட்ரையாங்குலர் ஷேப் பை கனெக்டிங் A1, C5, K4. வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்? அதாவது A1, C3, K4. இதுதான் வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்றது, சரிங்களா? இந்த 3 பாயிண்ட் டச் பண்ணுமே ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணிட்டோம். மேக் பண்ணக்கப்புறம் வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் டு த பர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா? இதுதானே வெர்டெக்ஸ். இதோட பர்பெண்டிகுலர் வெர்டெக்ஸோட ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இது வெர்டெக்ஸ்னா பர்பெண்டிகுலர் எப்படி டிரா பண்ணுவோம்? இதை இந்த மாதிரி டிரா பண்ணுவோமா? இந்த மாதிரி டிரா பண்ணுவோம். பர்பெண்டிகுலர் லைன் வந்து இந்த மாதிரி டிரா பண்ணுவோம். அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கா? நம்மளுக்கு ஆப்போசிட் லெட்டர் தான் G3. சரிங்களா? சோ நமக்கு ஆன்சர் 3. இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் A1 travel up to K4 via west. A1ல இருந்து K4க்கு வெஸ்ட் லைன்ல வராங்க, சரிங்களா? வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் ஆஃப் த லார்ஜஸ்ட் நம்பர் இன் த பார்ட்? வரக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பர்ன்றது C5. இதோட ஆப்போசிட் நம்பர் யாரு? 5. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 5. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. டிரா ஏ வெர்டிக்கல் லைன் பை A1 அண்ட் G3. வெர்டிக்கல் லைன் டிரா பண்ணக்கப்புறம் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் த 3 நம்பர்ஸ் இன் ஈச் பார்ட்? இதோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இது மொத்தம் 9 வருது, இதுல மொத்தம் 11 வருது. ஸோ டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2 நம்மளுக்கான ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் டிராவல் சவுத் வயா ஈஸ்ட். ஈஸ்ட் வழியா வரும்போது சவுத் வர சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் திஸ் பார்ட்? லார்ஜஸ்ட் நம்பர் எவ்வளோங்க? இதுல 5. ஸ்மாலஸ்ட் நம்பர் 1. கரெக்ட் தானே? ஸ்மாலஸ்ட் நம்பர். ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நார்த் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதனால நார்த்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நார்த்ன்ற நம்பர் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் 5, ஸ்மாலஸ்ட் நம்பர் 1. இது மைனஸ் பண்ணா டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. நம்மளுக்கு ஆன்சர் 4. இந்த கொஸ்டின் பாருங்க. which number has the highest frequency in the entire table? 5. highest frequencyன்றது 5. சாரி, frequency எந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆயிருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 2. ஏன்னா 2 தான் 3 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்க. இங்க ஒரு 2,
இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 ஹையஸ்ட் frequency தான். And what is frequency 2 in which direction in this number? எந்த டைரக்ஷன்ல இருக்கு இது? In which direction is this number? Which number is opposite to that direction? அதாவது இல்ல எத்தனை frequency இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கொஸ்டின் தெளிவா பாருங்க. Which number has the highest frequency in the entire table? highest frequencyல 2 இருக்கு சரிங்களா? And what is its frequency? எத்தனை frequency இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எத்தனை 2 இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க. எத்தனை 2 இருக்கு? 3 2 இருக்கா? 3 2 இருக்கு. In which direction in this number? இந்த 3ன்றது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? சவுத் டைரக்ஷன்ல இருக்கா? Which number is opposite to that direction? இதோட ஆப்போசிட்ல யார் இருக்கா? 1 இருக்கா? சோ நம்மளுக்கான ஆன்சர் 1. கவனமா இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு என்ன சொல்றேன்னா தப்பு தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஆனா தப்பு பண்ணிடுவோம் நம்ம டக்குன்னு. இதோட லாஸ்ட் கொஸ்டின் இத பாருங்க கொஞ்சம். What is the number right of a number which is in front of C5? C5 க்கு in front M5, அதோட ரைட் நம்பர் யார் இருக்கா? 2வா? சோ நமக்கு ஆன்சர் 2. அண்ட் இதோட நம்ம வீடியோ வந்து முடியுது. அதே மாதிரி நம்மளோட நியூ சீரிஸும் கம்ப்ளீட் பண்ண